கீ மட்டும் கிடச்சா போதும், இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அதை தேடிட்டு இருக்க, கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ சவுண்டு அடி பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா சரி ஓகே. என்னது ஒரே தலைவலியாக இருக்குது. என்னடா ஒரே டெட் பாடிஸாக இருக்குது. டேய் இது என்ன சுடுகாடா? அட்டி போடு. அம்மா மச்சனை வச்சான். ரைட் ஓகே, சந்தோஷம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன, ஹாரர் மென்ஷன் ஃபைனல் எஸ்கேப் தான், டிஃபிகல்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி அதில் போட்டதான் நண்பர்களே ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம், கீழே கமெண்ட்டும் போடலாம். இது பிடிச்சிருக்கு ப்ரோ, இதை வேணால் வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், இங்கே இந்த ஃபன் பண்ணுங்கள், நல்லா காமெடி பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொட்டி விடலாம் உங்களுக்கு தோன்றதை. அப்புறம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஓகே, இவன் வேறு சும்மா இருடா. ஓகே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு இதுன்னே சொல்லலாம் இந்த லெவலு. ஏன்னா இதோட 3வது வாட்டி ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐட்டம்ஸ் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபல் பண்ணி விடுவாங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சாகிறப்போ ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானதெல்லாம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு. உதாரணத்துக்கு இந்த பாலாக இருக்கட்டும், இந்த பால் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, பாத்ரூம்குள்ளே அதை ஈஸியாக எடுத்துட்டோம். இருங்க அதுக்குள்ளே போட்டு அப்படியே விடிக்க ஓடிடலாம். ரைட் ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் கீ அப்பயும் இங்கே இருக்கும். அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வேறு என்ன பிரச்சனைனா இவன் தான் துரத்திக்கிட்டே இருக்கான். இவன் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இருங்க அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, இவனை அடிக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3வது வாட்டி விளாட்றேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. ஆமாம், கிட்டத்தட்ட 3வது வாட்டி விளாட்றேன். என்னால் சுத்தமாக முடியல. வெறுப்பேற்றிட்டு இருக்கான் இவன் வேறு. இவன் வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு மியூசிக் மாதிரி ஆன் பண்ணி விட்டு பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அது ரொம்ப வெறுப்பாகுது. அதனால இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மேலே தூக்கி போட்டு அவன் மயக்கமாக வரானா என்னென்னு பார்க்க போகிறோம். இருங்க எங்கே இருக்காங்க? இந்த இருக்கா, தூக்கி போட்டு மூஞ்சி மேலே போடு. உடச்சா நாங்கள் அவனை தாண்டி போயிடுச்சு. சரி ஓகே, இந்த பால் அங்கே இருக்கட்டும், அங்கேவே இருக்கட்டும். அதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி கீழே போயிட்டு வேறு எதனா இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்குள்ளே என்னது? ஓகே, என்ன ஸ்க்ரூ ட்ரைவரா? ஓகே நைஸ். ஓகே, இதுக்கான வேலை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியுமே. இதனால் தெரியாமல் நான் அடிக்க வேண்டியதான். ஏன்னா ஆல்ரெடி இதை நான் 3 வாட்டி விளாண்டேன். அதனால் எந்தெந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கொத்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி முன்னாடியே போட்டுடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எஸ்கேப் பார்த்தவங்களுக்கும் தெரியும், செகண்ட் எஸ்கேப் பார்த்தவங்களுக்கும் தெரியும். இதுதான் மெயின் வீட்டோட முக்கிய கீ. ஓகே, இதில் நிறைய கீ இருக்குது, ஆனால் ஒரு கீ தான் யூஸ் ஆகும். அதனால் இதை இங்கேயே போட்டுட்டு அப்படிக்கா போயிட்டு இங்கே லைப்ரரி ரூம் அன்லாக் இருக்கா? ஓகே, அன்லாக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வேறு என்ன இருக்கா? ஓகே, இந்த ஸ்ட்ரேஞ்சர் புக், இந்த புக்கு தேவை. இந்த புக் எடுத்துகிட்டு போய் இதில் வைக்கணும். வச்சிருமோ என்னது? வைக்கிறது போல கீழே ட்ராப் பண்ணிட்டேன். வர சவுண்ட் வர கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த காயினில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த புக் எடுக்க முடியாதா? ஓகே, இப்போ போயிட்டு அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு ஓப்பன் பண்ணிட்டு வேண்டியதான். ஒன்றில் போட்டிங்கன்னா அதுவே ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்தோடனே மொத்தம் 2 லேடார் போகும். மேலே போகிற லேடார் போனீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் போல்ட்டு கட்டர் எடுக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்? போல்ட்டு கட்டர் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி. சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படி இப்படியே கீழே இறங்கி போயிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி அவன் இங்கே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கான் போல். நல்லா சவுண்டு கேட்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். போயிட்டானா போகிற மாதிரியே சவுண்டு தெரியல. ஏன்னா ஆல்ரெடியே ஒரு வாட்டி பக் ஆகி நின்றுருப்பான். போன எஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலில். அவன் அதுக்கப்புறம் அவன் ரிலீஸ் ஆகிட்டான். இருந்தாலும் பயமாக இருக்கே. ஓகே, அவன் சவுண்டுக்கு போகிற மாதிரி தெரியல. அதனால் நம்ம அப்படியே போயிட்டு கீழே இருக்க அந்த இன்னொரு லேடரை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இதில் ஆக்சுவலாக நம்மளால் டைவ் பண்ண முடியும். இதில் எதோ எஸ்கேப் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீத் பண்ணுறத ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஸ்கில் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே காயின்லாம் இருக்குது, ஏதோ பொம்மைலாம் இருக்குது. அதுவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த டோரும் லாக்கில் தான் இருக்குது. ஏதோ ஒரு ஹிடன் மிஷன் இருக்குது. அது இதுதான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீயும் கிடச்சிருச்சு, மெயின் ரூமோட கீ. அது போக வேறு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு சில விஷயந்தான் தேவை. இல்லை நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு தெரியல. அதுதான் என்னென்னு தெரியல. ஏன்னா அதை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மிஷனை. ஒன்று அது மிஸ்ட்ரி மிஷனாக இருக்கணும், இல்லைனா அது டெவலப்மெண்ட்டில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மறைஞ்சிக்கலாம். வர சவுண்டு வேறு கேட்குது. சின்ன கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஐயோ ஒட்டி போடு. நல்லா நச்சுன்னு அடிச்சான் மண்டை மேலே. என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல.
ஒருவேளை என் கையில் நான் அந்த இது பேர் என்ன ஒயர் கட்டரை வச்சுருந்தேனே, ஒயர் கட்டரா செயின் கட்டரா, ஓகே அதனாலவா இருக்குமோ? அதுவும் வெளியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்காது, பீரோ பெருசாக தானே இருக்குது. சரி ஏதோ ஒன்று எப்படி பிடிச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது அவன் வர்றது கேட்டு ரொம்ப நேரம் நான் அதுக்குள்ளேயே தான் இருந்தேன், இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டான். சரி ஓகே இருந்தால் போட்டோம். அப்புறம் இந்த ரூமுமே என்னால் இதில் அக்சஸ் பண்ண முடியல. அது பெரிய கேட் இருக்கு இல்லையா, நம்ம கூட அங்காண்ட போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம்லாம் பேசிகிட்டு இருந்திருப்போம்ல, அதுலேயும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த செயின் கட்டர் எடுத்துகிட்டு வேறு என்ன எங்கே ஏது இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரூமுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே இங்கே என்ன இருக்குது, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அதனால் ஏதோ இன்னொரு மிஸ்ட்ரி இது இருக்குது, எஸ்கேப்பு. அது நான் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்டேட்டில் இருந்தால் கொஞ்சம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். அப்டேட்டில் இல்லை ப்ரோ, அது மிஸ்ட்ரி ஈவெண்ட் இருந்தால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அது சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காண்டி அந்த எஸ்கேப்பும் ட்ரை பண்ணி போடுறேன். சரிங்களா? முன்னாடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ரூம் வந்த உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் இருக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி இந்த காயினு இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஓகே இந்த ட்ராவில் எனக்கு தேவையானது அந்த பக்கம் இருக்குது. இருங்க இந்த காயின் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜுவல்லரி பாக்ஸு, அதுக்குள்ளே எம்புட்டு நகை இருக்க போது அதுக்கான கீயை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அந்த வீட்டையே தேடணும். அதுக்கு முன்னாடி அவன் வர்றதுக்குள்ளே இங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பணும். ஏன்னா நகை முக்கியமாக இங்கேருந்து தப்பிக்கிறதுமே எனக்கு கண்டிப்பாக வீடு தான் முக்கியம். இவன் வேறு டிஃபிகல்ட்டாக ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரேன். 2 அட்டம்ப்ட் தான், நம்மளை முடிச்சுட்டு கிளம்பிகிட்டே இருப்பான். சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த ரூமே அன்லாக் ஆகிடுச்சு. இந்த ரூமில் என்ன இருக்குது, ஓகே கரடித்தலை இருக்குது, அங்கே ஒரு கேப் இருக்குது, அது இருந்தால் போட்டும். வேறு என்ன இருக்குது, வேறு வர மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல போன வாட்டி அவங்ககிட்ட நல்லா லாக் ஆகிட்டான், ஆனால் இந்த வாட்டி லாக் ஆக மாட்டேன். அதில் அவன் உள்ளே மட்டும் வரட்டும். என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிளானே இருக்குது. அடியை மட்டும் எடுத்து வெடியோ. ரைட்டு ஏன் ப்ரோ என்ன கன்று வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றும் வச்சில்ல, சும்மா வந்தால் அப்படிக்கா போயிடுவேன் நான். அது என்ன இலவன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த காயினில் எடுத்துகிட்டு இது என்ன காப்பர் கீ, இது எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கோ யூஸ் ஆகுது போல். இருங்க இது அந்த ஜுவல்லரி பாக்ஸுக்கானதாக இருக்குமோ? கீயை பார்த்தா வேறு செம்மையாக இருக்குது. இது என்ன கேப்புன்னு தெரியுதுங்களா? இங்கே தான் போல்டு கட்டர் இருந்துச்சு, அதைத்தான் நம்ம எடுத்தாச்சே. சரி ஓகே மக்களை, அப்படியே நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா அந்த சைடு ஹெட்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி என்னமோ இருக்குமே, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை அவன் ஒழிச்சு வச்சுருக்கான். இங்கே மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் என்ன பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுட்பால் தேவை. ஃபுட்பால், அது வாலிபாலா ஃபுட்பாலா கோச்சிக்காதீங்க நண்பர்களே, இது என்ன வாலிபாலா? கண்டிப்பாக அது வாலிபால் தான். ரைட் ஓகே அது வாலிபால் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே போடணும். ஏன்னா அது வாலிபாலா ஃபுட்பாலான்னு தெரில, அது வாலிபால் தான், இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி ஓகே அவன் வேறு என்னை துரத்திட்டு இருக்கான். இந்த கதவை சாத்திட்டு இந்த ரூம் அன்லாக், அது பாருங்கள் இதுவுமே அன்லாக் ஆகலை. என்னடா இதுக்கான கீயுமே எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. சரி ஓகே அதுக்கு முன்னாடி இங்கே கோடு வேறு இருக்குது, அந்த கோடை வேறு போடணுமா? ரைட்டு இருங்க அந்த கோடும் எங்கள் கையில் கிடைக்கலையே. இவன் வேறு சும்மா துரத்திக்கிட்டே இருக்கான். ஓகே அப்படியே நம்ம இப்படி மேலே போயிட்டு இந்த ரூமோட தான் இருக்குமோ? ரைட் ஓகே இந்த ரூமோட தான். அது ஜுவல்லரி பாக்ஸோடது கிடையாது, இந்த ரூமோடது. இதில் அன்லாக் பண்ணால் இதில் என்ன இருக்கு, அது ஒன்றுமே தெரியல. இது ஃபஸ்ட் ட்ராலி ஒன்றும் இல்லை. போடு நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு, சூப்பரு. அப்புறம் இந்த காயினில் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ கீழே போயிட்டு அதில் போட்டு அதில் வர இதை வச்சு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அன்லாக் பண்ணணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. பாருங்க அதுக்கு முதல்ல போயிட்டு இதை அங்கே வைக்கணும். இந்த எவனையும் ரைட்டு இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக அது கலர்னா அந்த பாஸ்வேர்டெலாம் பார்த்துட்டு மேலே போய்ட்டு ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி எவனா வரா மாதிரி இருக்குன்றதுனால எவனும் வரல, அவன் தான் வரேன். சரி ஓகே அதை இப்படி வந்துட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோமா? ஓகே மேலே போயிட்டு கீழே வருவோம், என்ன அர்ஜென்ட்டு. கீழே தான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்கான் போல். அந்த கேப்பில் நம்ம மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த பாஸ்வேர்டெலாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே இப்போ போயிட்டு அப்படியே அந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்துடலாம். 2556ன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ அப்படியே போயிட்டு நம்ம மேலே போயிட்டு அந்த பாஸ்வேர்டு போடணும். அதுக்கு முன்னாடி இவன் எங்கேயோ வந்துட்டுருக்கான், ஆனால் இங்கே சவுண்டு நல்லா கேட்குது. மேலே போயிட்டுருக்கானா இல்லை கீழே வந்துட்டுருக்கானான்னு ஒன்றுமே தெரியலைங்க. சரி ஓகே இது 2556ன்னு நினைக்கிறேன். போய் போட்டு பார்ப்போம் என்ன பாஸ்வேர்டுன்ட்டு. அப்படியே இது தாண்டி இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கே நம்மளுக்கு இது இருக்கும். இதில் 2556 கொடுத்தீங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆனோடனே பைத்தியக்காரனாண்டு உள்ளே போகக்கூடாது, பார்த்துட்டு போகணும். உள்ளே போகிறான். ஆனால் நீங்கள் உள்ளே இருக்குன்னு நான் அப்படியே போயிடுறேன். ஐயோ அங்கே இன்னும் ரவ்வானா என்னை பிடிச்சிருப்பான். என்னை பார்த்துட்டு தான் வந்தேன், ஏன் அந்த ரூம்குள்ளே ஓடனான்னு தெரியல. சரி ஓகே
இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா தேவை, அங்கே ஒரு லேசர் வந்து பார்த்திங்கன்னா 2 இது அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கு. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் தேவை. அந்த கண்ட்ரோலர் எங்கே இருக்குன்னா அதை நம்ம போயிட்டு தேடணும். என் கையில் இப்போ இந்த கட்டர் இருக்கு இல்லையா, இந்த கட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கே தெரியலையே இந்த கட்டர் எதுக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா செயின், கீழே இருக்க செயினை இதை கட் பண்ணிட்டு தான் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். சரி ஓகே, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வேறு சும்மா போட அந்த பக்கம். ஓகே ஓகே தாத்தா, போயிட்டு வரேன். ரைட்டு, இந்த கதவை சாத்திடுமா? வேண்டாம், அவனே சாத்திப்பான். அவன் நீங்கள் எத்தனை வாட்டி கதவை ஓப்பன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கதவை மறுபடியும் லாக் பண்ணிடுவான். ரைட்டு, இங்கே காயின் இருக்குது. வேறு எதுவுமே இங்கே ஐட்டம் எதுவுமே கிடைக்கலையே. அது எங்கே இருக்குன்னு தெரியல அந்த ஒரு கண்ட்ரோலரு. ஒருவேளை அது ஜுவல்லரி பாக்ஸ்குள்ளே இருக்குமோ? சாச்சா, கண்டிப்பாக அதுக்குள்ளே நகை தான்ப்பா இருக்கும். சரி, இப்போ அப்படியே போயிட்டு இந்த கட்டரை எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நானும் சுற்றி தேடிட்டு இருக்கேன். என்னதான் இது அதுக்கு யூஸ் ஆனாலும் வேறு எதுக்காக யூஸ் ஆகுமா? ஏன்னா அந்த வாலிபால் 2 வாட்டி யூஸ் ஆனுச்சு. அந்த மாதிரி வேறு எதனா கட் பண்ணணுமான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு ஒன்றும் சிக்கலை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் பேசாமல் அந்த ஃபுட்பால் எடுத்துகிட்டு போய் போடக்கூடாது? அந்த ஃபுட்பால், ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டமும் அதுதான். ஏன்னா அந்த கட்டரை வச்சு கண்டிப்பாக கீழே கறதை மட்டும் தான் கட் பண்ண முடியும். நானும் வீடு உள்ளாக தேடி பார்த்துட்டேன். அப்புறம் கீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது அந்த வாலிபால் மட்டும்தான். அதனால அதை 2 இடத்துல யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணியாச்சு, கீழே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது செவத்தில் இருக்கு இல்லையா அந்த எம்டி பிளேஸு, அதுக்குள்ளே தூக்கி போடணும். ரைட்டு, இதை நம்ம இப்போ சாத்திடுவோம். ஏன் இப்போ நான் சாத்தினேன் அது எனக்கே தெரியல. இருக்கு, ரைட்டு ஓகே. அவனை முதல்ல நம்ம அலையை கட்டிட்டு வந்துடுவோம். அதனால தான் போல். அதான்டா புத்திசாலிடா விமல். ரைட்டு ஓகே. ஏன்னா நம்ம அவங்க தூக்கி போடுற கேப்பில் வந்து நம்ம பிடிச்சிட்டானா நம்ம தூக்கி போட்டிருக்கலாம். சரி விடுங்க, அவனை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து விட்டு நம்ம அப்படியே மேலே போயிட்டு இதை போயிட்டு அந்த ஹெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாய் வேற குளருது. ஓடு 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 ரெட்டு அவ்வளோதான்ப்பா. ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ரூமுக்கு போவோம். அது ஆக்சுவலாக இவனோட ஆஃபீஸ் ரூமுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கி போடுவோம். கஜாக் கோல். ரைட் ஓகே. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டோம் இல்லையா, அது எங்கே கிடக்குன்னா கீழே இருக்க லைப்ரரி ரூமில் கிடக்கும். மிச்சம்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மேலே வைக்கணும். ஐயோ வேறு. ரைட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இவன் தொல்லை தாங்க முடியல. கீழே வந்து பிடிக்க வந்துட்டான். அதனால தான் நான் அங்கிட்டு சுற்றி காமிச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் இந்த இடத்துல விழுந்து கிடக்கும். எங்கடா காணும்? ரைட்டுங்கிறது எனக்கு. நான் ரூஃபில் இதுவே இல்லையா, அப்புறம் எப்படி இங்கே கிடக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஒருவேளை அங்கே எரிஞ்சிட்ருக்க நெருப்பில் வந்து விழுந்திருக்குமோ. அது என்ன சிம்னியா ஏதோ ஒன்று, அது இருந்தால் போட்டோம். அதுக்கு போகிற வழியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையை போட்டு வச்சுருக்கோம். நான் போடலை, அதுவே போட்டுருந்துச்சு. அது மேலே ஃபோட்டோ மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் பார்த்துருக்கான். அந்த வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக பேட்ச் ஒர்க் பார்த்துட்ருக்கியா? பேட்ச் ஒர்க்கு. ரைட், அந்த ஹெட்டை மாட்டிட்டு இங்கே ஒரு கீ இருக்குது. இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், இது கண்டிப்பாக ஜுவல்லரி பாக்ஸுக்கு தான்ப்பா. ஏன்னா அதுதான் எம்டியாக இருக்குது. வேறு எல்லா இடத்தையும் நானும் ஓப்பன் பண்ணிட்டேன். இருங்க, வேறு எங்கன்னா போயிட்டு அந்த மேலே ஒரு ரூம் இருக்கே, அது என்னவாக இருக்கும்? முதல்ல ஒன்றா ட்ரை பண்ணுவோம். அதில் என் கண்ணு கொடுத்துட்டு ஜுவல்லரி பாக்ஸு. ரைட்டு போடு, ஃபஸ்ட்டுலே போடு. அவ்வளோதாங்க, நம்ம தேடி வந்து நம்மளுக்கு கிடைத்து விட்டது. முதல் ட்ரை பண்ணோம், அதுலேயே அது அன்லாக் ஆயிடுச்சு. இதுக்கே நான் மேலே இருக்க எல்லாருமே செக் பண்ணிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை, இதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது லேசர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும். ஓகே மக்களே, வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எஸ்கேப் தான், இவங்ககிட்ட அடி வாங்கலாம் போகிறது கிடையாது. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம மேலே போயிட வேண்டியதான். அந்த ரூம் எங்கே இருக்குது? மேலே தானே இருக்குது. மேலேயா கீழேயா? மேலே தான் இருக்குது. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி போயிட்டு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் அந்த லேசர் லைட் ஆஃப் ஆகிடும். இங்கே இருக்குது அந்த ரூமு, இந்த இருக்குது. எல்லா ரூமையும் இது பண்ணுவானே, இதை மட்டும் ஏன் அப்படியே ஓப்பனில் விட்டான்? சரி ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது கிடக்கும். ஐயோ, நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. அதை வேறு நம்ம அங்கேயே விட்டுட்டோமே. இந்த ரூமு லாக்கில் தான் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கொலை பண்ணி கை தனியாக கால் தனியாலாம் பிரித்து வேலை பார்ப்பான். ரைட்டு, இவன் ஒரு சரியான சைக்கோ தாத்தா போல்.
ரைட். இப்போ அதை டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இது என்னென்னா எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ரூமையே ரவுண்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை கட் பண்ணிவிட்டு எதுலடா விட்டுருப்போம் அப்படின்ட்டு கேமை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு எதுலடா எங்கடா விட்டுருப்போம் அப்படின்ட்டு தேடி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த இதை எடுக்கணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இருங்க. ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, இது பேர் என்ன? க்ரௌபாரா? டயர் அயனா? ஓகே, டயர் அயனா என்னமோ ஒன்று. இது எதுக்கு யூஸ் ஆகும்? வெறும் லாக்கில் தான் இருக்குது. இது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பலகையை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பலகை போட்டு அடைச்சி வச்சுருக்கான்ல, அதை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2 3. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கீ மட்டும் தேவை. மெயின் கீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டுரு மொத்தம் 2 தேவை. ஆல்ரெடி 2 நம்மக்கிட்ட இருக்குது. நம்மள்கிட்டே ஆல்ரெடி இருக்கும் மேடம். கீ ரிங்கு. ஓகே, இது எம்டி ஃபுல்லாக இருக்குதுங்க, தூக்கி போட்டுருவோம். ஓகே, இப்போ போயிட்டு உடனே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் முடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண எஸ்கேப் தான். ஆனால் அது போக நிறைய ஐட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்லேயே இருக்குது. அதெல்லாம் அன்லாக் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. நான் போயிட்டு இனிமேல் தான் வீடியோ பார்த்துட்டு அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் லேட்டானால் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அப்படி எதுவுமே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். அந்த மாதிரி அப்டேட் எதுவும் ஒன்றும் விட்டால் நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவை செயின் கட்டுரு. அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இதை கட் பண்ணி விட்டோம்னா எங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, இருங்க, அதை தான் தேடிட்டு இருக்கேன். மறுபடியும் அதை எங்கே போட்டேன்னு தெரியல கைஸ். ஐயோ, எனக்கு ஆனால் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மறதி இருக்குது. மறுபடியும் வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா தான் எனக்கே தெரியும் அது எங்கே விழுந்திருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ ரூமெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை ஆல்ரெடி ஒரு இது யூஸ் பண்ணியாச்சு. மொத்தம் 2 வாட்டி தான் எஸ்கேப் பண்ண முடியும். ஒரு வாட்டி நம்மளை வந்து இப்போ கையும் களமும் இது பண்ணிட்டான், அவ்வளோ அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். இன்னொரு வாட்டி மாட்டினா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் எடுத்து தான் மறுபடியும் ரீசெட் பண்ணணும். அது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்ட்டு பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதை பார்க்க போனோம். மீன்ஸ் வீடியோ கட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே இருக்க பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே போய்ட்டு அந்த செயினை கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். மற்ற எஸ்கேப் மாதிரி தான் இதுவும் ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். எக்ஸ்ட்ரா ஐட்டம் நிறைய வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐட்டம்ஸே நல்லா டிஃபிகல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையிலுமே நல்லா இருக்குது இந்த கேம். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். 3 எஸ்கேப்புமே பயங்கர ஒர்த்து. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆல்ல போட்டுங்க. ஓகே, பாய்.